திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியதான சாலையில் இருக்கும். இந்த சாலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட காலையிலேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் பாதிப்பில் சுற்றுலா பயணிகளை மிகவும் அவதிப்பட்டுட்டு வராங்க. சீசன் தொடங்கியிருக்கு, அதனால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய நிலை இருக்குது. அதாவது வாகனங்களில் வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வரும்போது வந்துட்டு அடுத்த வாகனங்களை முந்தி செல்லணும் அப்படின்ற நேரத்தில் எதிர்ச்சாலையில் அவங்க போகிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக பாதிக்கப்படுது. இது அரசாங்கம் வந்து இதை தலையிட்டு சாலைகளை விரிவாக்க வேண்டும். ஒவ்வொரு சுற்றுலா தலங்களிலும் வந்துட்டு நல்ல வாகன நிறுத்தும் இடங்களை பண்ணி கொடுக்கணும்ன்றது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. சுற்றுலா வாகன ஓட்டி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் குறித்து நம்ம கேட்போம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 ஹவராக டிராஃபிக்கில் நிற்கிறோம். ரொம்ப சிரமமாக இருக்குது போக்குவரத்துக்கு. நீங்கள் அது மாதிரி இதுக்கு ஏன்னா ஒரு வழி பண்ணலாம் சுற்றுலா பயணிகளுக்காக. 3/4 மணி நேரமாக வந்து நாங்கள் க்யூவில் தான் நின்றுட்டு இருக்கோம். டிராஃபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸும் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் இந்த ஏப்ரல் மே வந்து சீசன் டைம். கண்டிப்பாக எங்களை மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து வெக்கேஷனுக்கு வருவாங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு ப்ரீ பிளானிங் வந்து எதுவுமே கிடையாது. நிறையா வண்டிகள் பார்த்தீங்கன்னா திரும்பி போயிட்டாங்க. ஸோ அப்படி எந்த வசதியுமே இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ நாங்களாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம். கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலே இதில் இருக்கும். நான் நேற்றுக்கே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பலான்னு இருந்தோம். இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கும் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி இருக்குங்க. போன்று கொடைக்கானலுக்கு வர சுற்றுலா பயணிகள் பண்டிகை விடுமுறை, வார விடுமுறை, கோடை விடுமுறை போன்ற காலங்களில் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டு தான் செல்கிறார்கள். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு முக்கிய பகுதிகளில் கூடுதலான காவல்துறைகளை அமர்த்த வேண்டும், சாலைகள் விரிவாக்க வேண்டும், தரமான சாலைகள் செய்து தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜ்.